ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு லூசிஃபர் கேமர். நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ரெடீம் கோட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நேற்று வந்து ரெடீம் கோட் கொடுத்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லெட்டர் வந்து மிஸ் ஆயிருந்துச்சு. ஸோ யாருமே மேக்ஸிமம் கண்டுபிடிக்கல, ஒரு பிளேயர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட்டுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கான வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒருத்தருக்கு வந்து ரெடீம் கோட் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே இருக்க போகுது. ஸோ வீடியோ வந்து முழுசாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் சொல்லுவேன். ஸோ அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெடீம் கோட் வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான வீடியோவில் பொறுத்த வரைக்கும் இந்த OB53ல அந்த பண்டல்ஸ்லாம் வந்து நியூ பண்டல்லாம் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த பண்டல்ஸை பற்றி நீங்கள் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் பண்டலுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கான கேம் பிளேவும் இருக்குது. அந்த பண்டல்ஸில் கேம் பிளேயில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற ரிவ்யூமே இருக்குது. ரைட்டுங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே லைக் மட்டும் போட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுங்க. வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த OB53 அப்டேட் பண்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு பண்டலுங்க, அதாவது அண்டர்சி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு பண்டல் பார்க்கறதுக்கு இப்போ பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இந்த பண்டலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஈவெண்ட்டில் வரும் அப்படின்றத நமக்கு வந்து இனிமேல் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல. ஸோ இந்த பண்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் வரலாம், அப்படி இல்லைனா டோக்கன் டவரில் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா டோக்கன் டவரில் இந்த பண்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க எதில் அடிப்புனே தெரியாது. இந்த பண்டல் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு மாசாக இருக்குது. அதாவது அண்டர்சி ரேப்பிள் அப்படின்ட்டு கொடுத்துருக்கானுங்க. டாப்பு பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக இருக்குங்க. ஸோ ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்கானுங்க. பண்டல் பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குது நண்பர்களே. மேலே பொறுத்த வரைக்கும் டாப்பு ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்கானுங்க. கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பேண்ட்டு, அப்புறம் மண்டை பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமைடு நம்பர், அதாவது இந்த கஸ்டமைஸ்டு டிஷர்ட்டு இப்போ தான் நம்ம கேமுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் ஆல் சர்வருக்கும் எல்லா சர்வருக்குமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு புது டிஷர்ட் வந்து கேமுக்குள்ளே கொண்டு வந்திருக்கானுங்க. அதை பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம முன்னாடியும் இப்போ சரி பின்னாடியும் சரி அந்த நம்பரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமில் நம்ம என்ன நேம் வச்சுருக்கோம் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா 2 பக்கமே நமக்கு வந்து காட்டும். இப்படி ஒரு அப்டேட்டை நம்ம கேமுக்குள்ளே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. நம்ம பேர் கேமில் என்ன இருக்கோ அந்த நேமும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எந்த நம்பர் வேணும் அப்படின்ற நம்பரையும் நம்மளே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் அப்டேட்டில் நம்ம கேமுக்குள்ளே வந்து அந்த பண்டல்ஸ் வரப்போகுது. ஸோ பண்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கலெக்ஷன் இருக்குங்க, ஏகப்பட்ட பண்டல் இருக்குது. நமக்கு எந்த நம்பர் பிடிக்குதோ, ஸோ எனக்கு தெரிஞ்சு 01லேருந்து 99 வரைக்கும் நினைக்கிறேன். ஏன்னா 2 பாக்ஸ் தான் கொடுத்துருக்கானுங்க. இந்த 2 பாக்ஸ்க்குள்ளே இந்த 99 நம்பருக்குள்ளே நமக்கு எது வேணால் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பேஜில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் இந்த ஃபுட்பால் எமௌண்ட்டுங்க, இந்த ஃபுட்பால் எமௌண்ட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண்டல்ஸு, இந்த எலும்புக்கூடு பண்டல், இந்த எலும்புக்கூடு பண்டலை பொறுத்த வரைக்கும் இந்த பச்சை கலரை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. இது எந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரப்போகுது அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. இது எல்லாமே பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. மண்டை மட்டுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு, இந்த டிஷர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலரில் அப்படியே லைட்டாக பிளிங்க் ஆகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா சட்டை டாப் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஃபுல் கலெக்ஷனும் நம்ம போட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். அதுடைய ட்ரைனிங் கிரவுண்டில் வந்து நான் காட்டுறேன், அது வந்து அடுத்த பாட்டில் வந்து நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேண்ட்டுமே பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. பேண்ட்டு ஷூவு இதுவும் பார்த்தீங்கன்னா சும்மா பார்க்கவே தாறுமாறாக இருக்குது பண்டலை பொறுத்த வரைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பண்டல்ஸோடைய ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டல்ப்பா. இந்த ஃபீமேல் பண்டல் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த வவ்வாலுக்கு ரெக்க இருக்கிற மாதிரியே இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப்பு, எனக்கு தெரிஞ்சு 18+ கொடுத்துருவானுங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தாங்க இருக்குது பார்க்கறதுக்கு பண்டல்ஸ் எல்லாமே. இப்போ வர பண்டல் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இது டாப் மட்டும் போட்டு பார்த்தோம்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் சூப்பராகவே இருக்குப்பா. பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பிளிங்க் ஆகுது. இப்படி ஒரு மெயில் பண்டல், ஃபீமேல் பண்டல் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக ஒரு மெயில் பண்டலுமே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ரெக்க இருக்குது. மண்டையை பொறுத்த வரைக்கும் இப்படி கொடுத்து வச்சுருக்கானுங்க. அது வந்து நார்மலாக தான் இருக்குது. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்டல் போடும்போது அதோடைய மண்டை, அதனால் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா டவுசர், இந்த டவுசர் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அதில் வந்து பெல்ட் வர ஒன்று தொங்குது. ஷூ பார்த்தீங்கன்னா ஷூவுமே பிளாக் அண்ட் ரெட்டில் இருக்குப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னடா பண்டலு, கேவலமாக இருக்குங்க அந்த பண்டலு. அதுக்கப்புறம் கீழே என்னமோ கொடுத்து வச்சுருக்காங்க, அதை நான் சொல்ல விரும்பலை. ஃபேஸுக்கு தலைமுடி ஓரளவுக்கு பரவாயில்ல, ஃபீமேல் பண்டலுக்கு தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு அனிமேஷன் வேறு, இதெல்லாம் ஒரு கெட்ட கேடாங்க, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ பரவாயில்ல, ஏதோ சொல்லிக்கிற அளவுக்கு இருக்குது, ஆனால் ஒர்த்து கிடையாது. இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஃபீமேல் பண்டல். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயில் பண்டல். எங்கே அது என்ன ரெமோ பிக்சராங்க, எனக்கு பயங்கரமாக இருக்குது இந்த பண்டல் பார்க்குறதுக்கு. மேலே வந்து அந்த ஒரு ஏஞ்சல் பொம்மைப்பா, பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது இந்த ஏஞ்சல் பொம்மை. இந்த ஒரு பண்டல் க்ரீன் பண்டல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேண்ட்டும் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க, ஒயிட் அண்ட் கிரே ப்ளூவில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஷூ நம்மக்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி, ஒயிட் கலர் ஷூங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் லேஸ் போட்டது ஒரு ஷூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டல்ப்பா. இந்த ஃபீமேல் பண்டலை பொறுத்த வரைக்கும் அந்த க்ரீன் கலராக பிங்க் கலரில் அப்படியே பிளிங்க் ஆகுது அங்கங்கே. ஃபீமேலுக்கு எல்லாமே இப்போ வந்து பண்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்த்தாகவே கொடுக்குறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஷூக்குமே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கானுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனு, அதுக்கேற்ற மெயில் பண்டலு. இது வந்து நமக்கு எலைட் பாஸ் பண்டலாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிப்பு கலரில் வந்து கொடுத்துருக்கானுங்க. டாப்பு பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது, பர்பிள் ப்ளூ அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இது பார்த்தீங்கன்னா டபுள் பிஸ்ட்டு பவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டிஷர்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்டில் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து இப்போ பார்த்துட்ருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே இப்போ இந்த செகண்ட் எலக்ட்ரிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. கீழே வந்து அந்த பேண்ட்டு மட்டும் போட்டோம்னா பயங்கரமாக இருக்கும் போலயே.
பிங்க் கலர் டிஷர்ட் தான், பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது இந்த டிஷர்ட்டு. கீழேயுமே பார்த்து ஆஃப் டவுசருங்க, ஒர்த்தாக இருக்குது பண்டல் பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹேண்டுக்கே டஃப் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஃபிஷர்மேன் பண்டல்ப்பா. இந்த ஃபிஷர்மேன் பண்டல் இந்த மீன் கடையில் வந்து நம்ம மீன் வெட்டோம் பார்த்தீங்களா, மீன் வெட்டும் போது நம்ம மேலே எதுவும் படக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு துணி ஒன்று கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெஸ் தான் ஃபிஷர்மேன் பண்டல். இதுவுமே பார்க்கறதுக்கு ஃபீமேலுக்கும் மேலுக்கு 2 இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கானுங்க. ஏன்னா 2 சிம்பிள் கொடுத்துருக்கானுங்க, நீங்களே பாருங்கள். ஸோ ஃபீமேலுக்கும் மேலுக்கு 2 அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பண்டல் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் பண்டல்ப்பா. அந்த மெயில் பண்டலும் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குல்லா மாரி கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் என்னடா மேலே துணியே காணோம், ஒன்றுமே இல்லையாங்க, கால்வாசி தான் இருக்குது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பேண்ட் அது ஏதோ ஒரு மாதிரி கொடுத்துருக்கானுங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு தெரிஞ்சு 18+ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூவுமே இருக்குது. ஏங்க இந்த பண்டல் தாறுமாறாக இருக்குங்க. பிளாக் கலர் டிஷர்ட்டு, கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேண்ட்டு, பக்காவாக இருக்கானே அண்ணன். அது ஏதோ பிக்சர் வேறு பிளிங்க் ஆகுதுப்பா, பயங்கரமாக இருக்குது பண்டல் பார்க்குறதுக்கு. டாப் மட்டுமே பிளாக் டிஷர்ட்டுக்கே டஃப் கொடுக்கும் போல். அதுக்கப்புறம் ஃபீமேல் பண்டலும் தாறுமாறாக இருக்குங்க. ஏன்னா மெயில் பண்டல் தான் ஒர்த்தாக கொடுக்குறான்னு பார்த்தா ஃபீமேல் பண்டல் அதோட ஒர்த்தாக கொடுக்குறான். ஸோ இது வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸில் கொடுக்குற மாதிரி எனக்கு வந்து கேள்விப்பட்டேன். இப்படி தான் எனக்குமே லீக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ ரிவார்ட்ஸில் வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து ஓல்டு எல் பாஸ் பண்டல் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஃபீமேல் பண்டல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓசியில் கொடுக்குறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஷூ, இந்த கேட்டகரிக்கு ஒரு ஷூவா, இது என்னடா இது, எங்கே நம்ம ஐபிஎல் மேட்ச்லலாம் சைடில் டான்ஸ் ஆடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே இருக்குங்க. அப்படியே கையை ஆட்டிக்கிட்டு அப்படி எப்படி சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. சூப்பராக இருக்குது. இந்த பண்டலுமே வந்து கேமுக்குள்ளே வரப்போதாடா. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாக தான் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏங்க இந்த பண்டல் தாறுமாறாக இருக்குப்பா. பிளாக் கலர் டிஷர்ட் அண்ணா பண்டல் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு அக்கா பண்டல் பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்து வச்சுருக்கான், ஐயா. ஆனால் பார்க்கறதுக்கு தாறுமாறாக இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெய்ட் ஈவெண்ட்டில் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெய்ட் ஈவெண்ட்டில் தான் வரும் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு லீக்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு ஏற்ற மெயில் பண்டலுங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் அண்ணன் வந்து தாறுமாறாக இருக்குது. ஹேர் ஸ்டைலுமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பிளாக் பேண்ட்டு, கீழே பார்த்திங்கன்னா ஒரு சப்பல் மாரி கொடுத்துருக்கானுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷர்ட்டு பார்த்துங்க, பிளாக் ஷர்ட்டு, அதுவும் ஏதோ 2 செயின் தொங்க விட்ருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் மடிச்சு விட்ருக்கானுங்க. பேண்ட்டு பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. பின்னாடி லைட்டாக அந்த பேக்கெட்டுக்கு மட்டும் பிளாக் கலர் டிசைன் வந்து கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூவுமே பார்க்கறதுக்கு வந்து அந்தளவுக்கு நம்ம நார்மல் கேஷுவல் ஷூ மாதிரி தான் இருக்குது. ஸோ பண்டலை பொறுத்த வரைக்கும் தாறுமாறாக இருக்குப்பா. இந்த பண்டல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். இதோடைய ரிவ்யூக்கான வீடியோ வந்து நான் செகண்ட் பார்ட்டில் வந்து போடுறேன், ஓகேங்களா. செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்துங்க, ட்ரைனிங் கிரவுண்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பண்டல் மட்டும் முழுசாக பார்த்தாச்சு. செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதோடைய ட்ரைனிங் கிரவுண்ட் வீடியோ வந்து நான் சென்ட் பண்ணுறேன். இன்றைக்கான வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன்ப்பா. இதுக்கான செகண்ட் பார்ட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ரைட்டுங்க, பாய், டாடா.